भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமா இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க தம்பி. ரெண்டு மனசு ஒன்னாகணும்னா அதுக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் தேவை. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. ஐ மீன் ஸ்னேகாவுக்கு எல்லாமே நீங்க தானே? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். Praise the Lord Jesus. ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க தம்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்னேகா இங்கேயே வளர்ந்தவ, எல்லாருடைய அன்பையும் பெற்றவ. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணுக்கு உங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சா அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பரமபிதாவே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அதுவும் அவங்களுக்கு சம்மதம் தான். அஜய், நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஸ்னேகா யாரும் இல்லாத ஒரு அனாதை பொண்ணு. இந்த விஷயத்தை நான் உனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா உன்னை பெத்தவங்களுக்கும் விருப்பங்கள் இருக்கதானே செய்யும். நல்லா யோசிச்சு பாத்தியா?
ஸ்னேகாவை பத்தி முழுசா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். ஆனா ஒரு விஷயம், முடிவு எதுவா இருந்தாலும் எங்க வீட்டு ஆளுங்க கிட்ட ஒப்பீனியன் வாங்கினதுக்கு அப்புறம் தான், அவங்க முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். இந்த விஷயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் எதுக்கு சொன்னேன்னா, ஸ்னேகாவுக்கு நீங்க தான் எல்லாமா இருந்து வளர்த்ததுனால. அனாதை குழந்தைய அவளை எடுத்து நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அவளுக்கு அம்மா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. எங்க ஸ்னேகா ரொம்ப கொடுத்து வச்சவ. ஸ்னேகாவுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க? ஆக்சுவலா நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்த உடனே என் தைரியம் எல்லாம் போயிடுச்சு. நீங்க மதர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன். உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. நீங்க பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஊருக்கு போயிட்டு நல்ல செய்தியோட வரேன். நீங்க நல்ல செய்தியோட வர வரைக்கும் நானும் காத்துட்டு இருப்பேன். பாய். ஸ்னேகா, உன் கண்கள் எதுக்கு சிரிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உன் மனசு ஆனந்தமா இருக்கு, அதான். அம்மாடி ஸ்னேகா, வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கணவன் ஏழையாவும் கிடைக்கலாம், பணக்காரனாவும் கிடைக்கலாம். ஆனா நல்ல குணம் உள்ளவன் கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம். அப்படிப்பட்டவன் குடும்ப தலைவனா வரும்போது அந்த குடும்பமே ஒரு நல்ல நிலைக்கு வரும்னு சொல்லுவாங்க. நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டமான பொண்ணுதான். மதர்,
செஞ்ச 2 முயற்சிகளும் வீணாயிடுச்சு. நரசிம்மனை எதிர்க்கிறது எப்படி? அவன் கதையை நான் எப்படி முடிப்பேன்? என்னங்க இது? பூஜை ரூம்ல இவ்ளோ டென்ஷனா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கடவுளே இல்லைன்னு சொல்ற புள்ள, கடவுளே உலகம்னு சொல்ற அப்பா, அவங்கள ஏன் சக்தியால அழிக்கணும்னு முயற்சி செஞ்சேன். என் முயற்சி வீணாயிடுச்சு. என் ஆசை நிராசை ஆயிடுச்சு. நரசிம்மன் அழிக்கிற என்னோட அந்த எண்ணம் நிறைவேறாதா? எப்படி எப்படி அந்த நரசிம்மனை நான் எப்படி அழிப்பேன்? அந்த மூல மந்திரத்தை ஏன் வசமாக்கிக்கிறது எப்படி? அத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ போ. குருவே, நீங்க இப்படி பட்டப்பகல்ல உனக்கு அந்த மகாதேவி பிரத்யங்கிற தேவியோட அருள் பரிபூரணமா கிடைக்கட்டும். இந்த சமயத்துல நான் வந்ததை நினைச்சு ஆச்சரியப்படுறியா? உன் வருத்தம் என் காதுக்கு கேட்டது. உன்னோட கவலை என் மனச ரணமாக்கிடுச்சு. அதனாலதான் சுத்ர உபாசகர்கள் ராத்திரியில தான் வெளிவரணுன்ற நியமத்தையும் தாண்டி இந்த பட்ட பகல்ல உன்னை சந்திக்க வந்திருக்கேன். என் மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்துக்கு நான் என்னைக்கும் அடிமையா இருப்பேன். தவிச்சுக்கிட்டு இருந்த என்னோட மனசுக்கு உங்களை பார்த்ததுமே ஒரு புது தெம்பு கிடைச்சிருச்சு. இந்த சிஷ்யனை பார்க்க நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க அப்பா என்னோட சிஷ்யன். அதனால உன்னையும் சரி உங்க அப்பாவையும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பாவும் அந்த நரசிம்மனும் ஒரே குரு கிட்ட தான் மந்திரங்களை கத்துக்கிட்டாங்க. உங்க அப்பா சுத்திர சக்திகளை தன் வசப்படுத்திக்க சுத்திர சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சான். அதுக்கு அந்த குரு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் உங்க அப்பா என்கிட்ட வந்து தன்னை சிஷ்யனை ஏத்துக்க சொல்லி கேட்டாரு. கோபத்துல கொதிச்சு போயிருந்த உங்க அப்பாவோட கண்களை நான் பார்த்தேன். உங்க அப்பாவை அந்த நரசிம்மனுக்கு எதிராக அஸ்திரமா பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சேன். என் சிஷ்யனா அவனை நான் ஏத்துக்கிட்டேன். உங்க அப்பா என்னோட சிஷ்யனா ஆனா அந்த நரசிம்மனுக்கு எதிரியாவும் ஆனா. 2 பேருக்கும் போர் தொடங்குச்சு. அந்த போர்ல அகால மரணம் அடைஞ்சாரு உங்க அப்பா. நான் தனியாளா நின்னுட்டேன். தோல்வியை என்னால ஏத்துக்கவே முடியல. பழி வாங்கணும்னு நினைக்கிற நீயும் பகையால எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நானும் ஒன்னா சேர்ந்தோம். அதனாலதான் என் மகனோட ஸ்தானத்துல உன்னை வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் உனக்கு கத்து கொடுத்திருக்கேன். இன்னைக்கு அந்த நரசிம்மன் கிட்ட தோத்து போயிட்டு மீன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதால உன்னை சமாதானப்படுத்தவோ இல்ல தைரியப்படுத்தவோ நான் இங்க வரல. உன்னை ஜெயிக்க வைக்கணும்ன்ற வெறியோட வந்திருக்கேன். இங்க பாரு. இங்க பாரு. இந்த தாயத்து அந்த மகாசக்தி பிரத்யங்கிற தேவியோட ஆசீர்வாதத்தோட
இச்சா சக்தியை பயன்படுத்தி இத மந்திரிச்சு வசீகர சக்தியை நான் இதுல செலுத்திருக்கேன். இந்த தாயத்து தான் அந்த நரசிம்மனோட மரணம். இந்த தாயத்தை நீ யாருக்கு கற்றியோ அவங்க போய் அந்த நரசிம்மனை கொன்னுட்டு மூல மந்திரத்தினுடைய சக்தியை ஓங்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அவையெல்லாம் எதுக்கு குருவே? இந்த தாயத்தை நானே கட்டிக்கிட்டு அந்த நரசிம்மனை நானே விட்டுறேன். இப்படி ஆவேசப்பட்டா யோசிக்கிற சக்தி குறைஞ்சு போயிடும் நாகராஜ். யோசிக்க முடியாம போனா வெற்றியும் கை நழுவி போயிடும். அவசரப்படாத. நீ அருவாளும் கையுமா போனினா என்ன வெட்டிடான ஆம்பள சிங்கமாட்டம் வந்து நிப்பானா அந்த நரசிம்ம. இந்த தாயத்தை யாருக்கு கட்டணும்னு சொல்றேன் கேளு. அந்த நரசிம்மனுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருக்கணும். அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கணும் தெரியுமா? கனவுல கூட நரசிம்மனுக்கு அவங்க மேல துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. அந்த மாதிரி யார் இருக்கா? அப்பதான் அந்த நரசிம்மனை வெட்ட முடியும். அதுக்கப்புறம் அவங்க பூஜை அறைக்கு போய் அந்த மூலமந்திரத்தை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைப்பாங்க. இப்ப புரிஞ்சுதா? ஜாக்கிரதையாயிரு. இந்த தாயத்து தரையில மட்டும் படக்கூடாது. சரி குருவே. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நரசிம்மன் தன்னோட 60ஆம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறான். அதுதான் அவனோட இறுதி நாளா இருக்கணும். புரிஞ்சுதா? வெற்றி உனக்குதான். அம்மா, அப்பா காலையில இருந்து உனக்கு என்ன பிரச்சனை? சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. அம்மா நீங்களாவது ஐயா கிட்ட சொல்லுங்கம்மா. இத பார், நான் எப்படி அவர்கிட்ட சொல்றது? அதான் ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, மறுபடியும் எதுக்குன்னு உங்க ஐயா கேப்பாரு. சும்மா இருடி. என்னம்மா நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க? என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்ல எந்த சுப நிகழ்ச்சியுமே நடக்கல. அப்பா மட்டும் சம்மதிச்சா நல்லா கிராண்டா பண்ணலாம்னு நினைச்சேன். நான் வேண்டான்னு சொல்லலம்மா, ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ஏன் வேண்டான்னு சொல்ல போறாரு அத்தை? நமக்கு என்ன குறைச்சல் அத்தை? வருஷம் வருஷம் பிறந்த நாளை கொண்டாடுறோம். இந்த வருஷம் 60ஆம் கல்யாணத்தையும் சேர்த்து கொண்டாட போறோம். வாங்க அத்தை, இந்த விஷயத்தை மாமா கிட்டயே கேட்டு பார்க்கலாம். சாரதா, அம்மா அம்மா. என்ன எல்லாரும் ஒரு படையா வந்திருக்கீங்க? யாரை எதிர்த்து சண்டை போட போறீங்க? அது வந்து அது குழந்தைங்க உங்களுக்கு பிறந்த நாள் வருது இல்ல? அதுதான் வருஷா வருஷம் வருமே. அதுவும் குறிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு 60வது பிறந்த நாள் மாமா. ஆமா மாப்பிள்ள, போன வருஷம் 59னா இந்த வருஷம் 60 தானே. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, வயலுக்கு பூச்சி மருந்து அடிக்க சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அடுத்தவன் வாயை எப்படி மூட வைக்கிறதுங்கிற மந்திரத்தை நல்லாவே கத்து வச்சிருக்காரு மாமா. இனிமே வாயவே திறக்கக்கூடாது. என்ன மாப்பிள்ள, உள்ளுக்குள்ளேயே எதையோ போட்டு குழம்பி இருக்கிற மாதிரி தெரியுது? இல்ல மாமா, அது ஒண்ணு இல்ல மாமா. அப்பா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு கூட தெரியாது. கொஞ்சம் இருங்க, நானே சொல்றேன். சொல்லு. அது வந்து ஒண்ணும் இல்லப்பா.
ரொம்ப நாளா நம்ம வீட்ல எந்த சுப நிகழ்ச்சியும் நடக்கலல்லப்பா. அதனால இந்த வருஷம் உங்க பிறந்த நாளோட சேர்த்து உங்க 60ஆம் கல்யாணத்தையும் கிராண்டா கொண்டாடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அம்மாவும் அதே தான் சொல்றாங்க. ம்ஹும். வா வா. ஓஹோ, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா நீதான் போல் இருக்கு. இதுக்கு என்ன உள்ள அர்த்தம்? இதுக்கு உள்ள அர்த்தம் வெளி அர்த்தம்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க சொன்னாங்க. இத பாருங்க, இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன ஆளை விடுங்க. எனக்கு எதுவும் புரியாதுன்னு நீ நினைக்காத பைத்தியக்காரி. உன் உதட்டுல இருந்து வர வார்த்தைகள் வேற, உன் மனசுல இருக்கிற எண்ணம் வேற. ஏன் அதை மறைக்கிற? நான் என்னத்த மறைச்சேன்? வேற ஒண்ணும் இல்ல, மறுபடியும் கல்யாண பொண்ணு மாதிரி நல்லா சிவி சிங்காரிச்சுக்கிட்டு நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த நாள் ஞாபகம் எல்லாம் வந்து மறுபடியும் கல்யாண பொண்ணு ஆகணுங்கிற ஆசை மனசுல வந்துடுச்சு. ஆமா அண்ணே, நாங்க எல்லாரும் மறுபடியும் உங்களை கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஒத்துக்குங்கண்ணே.